திருமுறைன்னா என்ன? திருன்னா என்ன? முறைன்னா என்ன? திரு என்றால் கண்டோரால் விரும்பப்படும் தன்மை ஒரு பக்கம். சிவபெருமான் தான் நமக்கு கிடைத்த செல்வம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே, திருவே என் செல்வமே, தேனே வானோர் செடுஞ்சுடரே என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. அதையெல்லாம் விட ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கிறது திருங்கிறது. திருன்னு என்ன தெரியுமா? நாமெல்லாம் என்ன செய்யறோம்? மகிழ்ச்சி வந்தா பூமிக்கு ஆகாசத்துக்கும் குதிக்கிறோம். கஷ்டம் வந்துட்டா அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான்னா உத்தரத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறான். ஃபெயிலா போயிட்டான்னா உத்தரத்திலே தொங்கிடுறான். ரெண்டும் தப்பு தானே? செல்வம் வரும் பொழுது மிக அதிகமாக ஆடாமலும், கேடு வரும் பொழுது மிக கஷ்டப்படாமலும் இருப்பதற்கு திருன்னு பேரு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் சேர்க்கிறார் சுவாமி. நாமெல்லாம் அப்படி கிடையாது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஒருத்தர் கேட்கிறார், ஐயா 12 நாள் திருமுறை கேட்டா என்ன சார் கிடைக்கும்? இப்போ உலகம் அப்படி ஆகி போச்சு. அந்த காலத்துலதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்ப அப்பர் சுவாமிகளையே மாத்திட்டோம். என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு. என்ன சார் கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் கிடைக்கும். திருவாசகம் படித்தால் எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்துன்னார் மாணிக்க வாசக சுவாமி. நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டுமா? பிரசவம் சுகமாயிருக்க வேண்டுமா? நன்றுடையானை தீயதில்லானை என்ற ஒரு பாடலை சொல்லுங்கள், சுகப்பிரசவம் நடக்கும். கைக்கு பணம் வேணுமா? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெடுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணேன் என்ற சம்பந்த சுவாமி பாடலை சொல்லுங்கள். பணம் கொட்டும். நோய் நீங்க வேண்டுமா? கோளுக்கு பயப்படுகின்றீர்களா? சனீஸ்வரனை சுற்றி சுற்றி வருகின்றீர்களா? ராவு காலம் யமகண்டம் என்று அஞ்சுகின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். வேயுறு தோழி பங்கன் சொல்லுங்கள், நாளும் கோளும் நல்லதை செய்யும். கல்யாண வீட்டிலே போய் மணமக்களை வாழ்த்த வேண்டுமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்த்துங்கள், அவர்கள் மிக செழிப்பாக வாழ்வார்கள். வயிற்று வலி வந்து விட்டதா? நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த திருமுறை பாடலை பாடுங்கள். ஊற்றாயினவாறு விளக்ககிலீர் என்று அது போய்விடும். திருமுறையிலே அவ்வளவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருமுறைகளை படித்தால் போதும். இப்பொழுது நான் பேச வேண்டியது முதல் திருமுறை மட்டுமே. அம்பாளுடைய அந்த திருவீதி உலா, அவ இல்லைன்னா பேச்சு கிடையாது. பேச வைப்பவள் அவள். அந்த பெருமாட்டினுடைய அந்த திருவீதி உலா, அந்த தங்கத்தேரிலே அவள் வரக்கூடிய காட்சி, ஒரு பக்கம் தமிழ் தேர், ஒரு பக்கம் தங்கத்தேர். அற்புதம் நின்ற கற்பக களிறு என்பது போலே அந்த கற்பகாம்பிகையின் திருவடி தாமரைகளை வணங்கி வாழ்த்துகிறோம். எழுதா மறை என்பது வேதம், எழுதும் மறை என்பது நம்முடைய திருமுறை. இந்த திருமுறைங்கிற வார்த்தை எங்கே இருக்கு தெரியுமா? திருமுறைங்கிற பேர் வச்சது நம்பியாண்டான் நம்பிகள் இல்லை. அதுக்கு முன்னால திருமுறைன்னு வார்த்தை இருக்கு. 1067வது பாடல் திருமந்திரத்திலே பாடும் திருமுறை பார்ப்பதி பாகங்கள் என்று திருமூலர் சொல்லி இருக்கிறார். இதுக்கு திருமுறைன்னு பேர் வச்சு, அந்த திருமுறையிலே நான் பேச வேண்டியது முதல் திருமுறை மட்டுமே. கிட்டத்தட்ட 1496 பாட்டு என்னவோ வருது. எனக்கு உள்ள நேரத்தை நான் என்ன சொல்ல போறேன்னு கடவுளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அம்பிகை எதை சொல்ல வேண்டும் என்று ஆணை இடுகிறாளோ அது மட்டும் வரும். ஒரு ஆண்டில் பலன் கிடைக்க வேண்டுமா? ஒரு செடியை நட்டு வையுங்கள், ஓராண்டில் பலன் கிடைக்கும். 10 ஆண்டுகளில் பலன் கிடைக்க வேண்டுமா? ஒரு மரத்தை நட்டு வையுங்கள், 10 ஆண்டில் பலன் கிடைக்கும். 100 ஆண்டுகள் பலன் கிடைக்க வேண்டுமா? ஒரு மனிதனை நட்டு வையுங்கள், 100 ஆண்டுகள் பலன் கிடைக்கும். மனிதனை எப்படி சார் நட்டு வைக்கிறது? திருமுறைகள் மனிதனை பக்தி என்ற வயதிலே நட்டு வைக்கின்றன, 100 ஆண்டுகள் பலன் கொடுப்பவனாக. சிவஞான போதம் 12 சூத்திரங்களும் 12 திருமுறைகளின் விரிவுதான். சுருக்கமா இருக்கு. ஆனா 12 திருமுறையும் அப்படியே எடுத்துக்கொண்டது.
சம்பந்த சுவாமிகளுடைய பெருமை. மாள அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா திருப்புகள். திருநீற்றால் அமராடும் சிறியோனே திருப்புகள். உமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே திருப்புகள். இப்ப நான் ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்க போறேன். முதல் திருமுறை, முதல் பாடல். அதை சொல்லலைன்னா தப்பு, சொன்னா புண்ணியம். சொல்லாம விட்டா எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பாவம். திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாக்கிலே முதல் பாடல் உண்டாகிறது. கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 3 ஆண்டு குழந்தை, கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னால, 600 சொச்சம், 610, 620 ஏதோ அதை ஒட்டி வச்சுங்களேன். 3 ஆண்டு குழந்தையை மேலே உட்கார வைத்து விட்டு சீர்காழியிலே தந்தையார் குளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குழந்தைக்கு பசி எடுத்தது. குழந்தைக்கா பசி எடுத்தது? இல்ல, நமக்கெல்லாம் பசி எடுத்தது. நமக்கெல்லாம் ஞானப்பசி உண்டாயிற்று. ஞானப்பசிக்கு சோறு போட வேண்டுமே. அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய தோணிபுர சிகரத்தை நோக்கி அம்மே அப்பா என்று அழுதது. எம்பெருமான் பராசக்தியோடு வந்தார். பராசக்தி அந்த ஞானப்பாலை தன்னுடைய கரங்களினாலே வெள்ளிக்கிண்ணத்திலே தர, அதை இந்த குழந்தை குடித்தது. பால் வடிந்தது. வந்த 2 பேரையும் குழந்தை பார்த்தது, வழிபட்டது. வந்தவர்கள் மறைந்து விட்டார்கள். நம்முடைய சைவம்தான் சொல்லிற்று, கடவுளை காணலாம். திருவாசகம் அழுத்தமா சொல்லும், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. நம்மால் கேட்டா எங்களுக்கு காட்ட முடியுமா சார்? காட்டுகிறோம். திருமுறைகளை படியுங்கள். சிவபெருமான் உங்கள் வீட்டு வாசற்படிகளே வந்து உட்கார்ந்திருப்பான். மற்ற நூற்கள் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. நம்முடைய சைவம் சொல்லும், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனே. இங்கே நம்ம வீட்டு வாசப்படிகளே வந்து அவன் நிற்கிறான். தயவு செய்து கதவை திறந்து வையுங்கள். வீட்டு கதவை மட்டுமல்ல, மனக்கதவையும் திறந்து வையுங்கள். எம்பெருமான் காத்திருக்கிறான் என்று பேசும். அப்பா கீழே இருந்து மேலே வருகிறார். இந்த குழந்தையை பார்க்கிறார். பால்வடியும் குழந்தை, முகம் பால்வடியும் முகம். குழந்தையை பார்க்கிற பொழுது வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பட கன்னங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை வளருதப்பா. ஒரு 3 வயதுக்குள்ள ஞானமயமாய் நிற்கிறது. ஒரு பக்கம் பால் வடிகிறது. யார் பால் கொடுத்ததுன்னு அப்பா கேட்டாராம். ஒரு கோலை வச்சு ஊன்றி ஓங்கினாரா. ஏன்? யார் பால் கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிடப்படாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப படித்த பெருமக்கள் இருக்கிறீர்கள். சில பேர் ஹாரன் அடிக்க விலகாம போவான். எரும மாட்டு பால் குடிச்சவன் அர்த்தம். எந்த பால் குடிக்கிறோமோ அந்த புத்தி நமக்கு வந்துடும். யார் பால் கொடுத்தது? போதையார் பொற்கிண்ண தரிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தானென ஆண்டவன். காதையார் குழலினன் கழுமல வளநகர் வேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்தது. எங்க பாடின பாட்டு? மதுரையில பாடின பாட்டு. ஐயா எனக்கு ரொம்ப ஒரு வழி காட்டினாங்க. நான் பயந்து போய் உட்கார்ந்து இருந்தேன். நான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். தர்மமிகு சென்னையிலே உள்ள பெருமக்கள் செல்வ கணபதி ஐயாவினாலே சொல்லி 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 நல்ல தோற்கப்பட்ட செவிகளுக்கு சொந்தக்காரர்கள். இங்கே இந்த மதுரை மண் என்ன பேசப் போகிறது என்று அஞ்சினேன். அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டினார். ஏன்னா அவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்த புண்ணியவான். அதனால வழிகாட்டா என்ன தெரியுமா? எல்லா பக்கத்திலையும் ஆத்துல ஏடு போட்டு அடிச்சுக்கிட்டு போயிரும். மதுரையிலே உள்ள ஆறு அப்படி போகாமல் ஏட்டுக்காக வழி கொடுத்தது. ஏடு எதிர்த்து வந்தது. திருஞான சம்பந்தனுடைய ஏட்டுக்கு மரியாதை கொடுத்து எதிர்த்து வர செய்தது வைகை ஆற்று வெள்ளம். அந்த தண்ணீரை குடித்தமையினாலே நாம் பேசுற பேச்சு கொஞ்சம் எடுபடும் என்று எண்ணுகிறேன். எல்லா காவேரி கடல்ல போய் சேரும். வைகை ஆறு தண்ணி கடல்ல போய் சேராது. தண்ணியே இல்லையேன்னு நினைக்காதீங்க. அது ஒருத்தர் சொன்னார், என்னங்க வைகை ஆற்றில வெள்ளமா போகுது, தலைகிட நின்னா கழுத்தாளம் தண்ணி இருக்கும்னார். அப்படித்தான் அந்த ஊர்ல. ஆனா வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளம் நேர கடலுக்கு போகாதுங்க. ராஜசிங்கமங்கலம் கண்மாயில போய் திரும்பி நின்றும்.
முகவைன்னு அதுக்கு பேரு, முகத்தல்னு அர்த்தம். தண்ணி கடலோட சேராது. ஏன் சேரல? வைகை ஆற்ற போய் கேட்டாராம் ஒரு தமிழ் புலவர், நீ ஏன் கடலோட சேரலைன்னு. வைகை ஆறு சொன்னிச்சான், இந்த கடல் அயோக்கிய பையன், நான் சேர மாட்டேன்னுச்சு. ஏன் கடலை திட்டுற? எம்பெருமான் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல் இந்த பாவியோடு நான் சேர மாட்டேன்னு வைகை ஆறு சொன்னிச்சான். நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று என்ன வெண்பா பாருங்க. அந்த காலத்துல நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் வனத்தும் இருபுறத்தும் பாய்ந்து நடத்தும் தமிழ்பாண்டி நாடு. நாரியிட பாகர் சிவபெருமான் அவருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியாகிற கடலின் பக்கம் சேராத எங்கள் வைகை நடத்துகிறதுன்னாரே. சொன்ன உடனே எனக்கு ஒரு தைரியம் உண்டாயிற்று. இந்த குழந்தைய அப்பா கேட்கிறார், யார் பால் கொடுத்தது? அப்பத்தான் நம்முடைய முதல் திருமுறை தொடங்குகிறது. அச்சிலே அந்த பாடலை போட்டிருக்கிறார்கள். இந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் இணை ஆணையருக்கும் கோயில் கட்டி கும்பிடலாம். ஏன் தெரியுமா? இந்த அச்சிலே அதை பார்க்கிறவங்க அந்த பாட்டையாவது படிப்பாங்கல்ல. ஆனா 11 பாட்டும் படிக்கலைன்னாலும் முதல் பாட்டையாவது படிப்பார்கள் அல்லவா? எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அடித்தடித்து அக்காரமும் சீட்டிய அற்புதம் அறியேன் என்ன மாதிரி அடிச்சு அடிச்சு சக்கரை பொங்கலை ஊட்ட வேண்டியிருக்கு. அதான் அவங்க செய்யற காரியம். ஊட்டப்படுவது சக்கரை பொங்கல். சாப்பிடுறவனுக்கு தெரியல, கட்டாயப்படுத்தி ஊட்ட வேண்டி இருக்கிறது. அருமையான பாட்டு. குழந்தை பேசத் தொடங்கிற்று, இல்லை பாடத் தொடங்கிற்று. தோடுடைய செவியன், இந்த பாட்டு அங்க இருக்கிறது. அந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்பொழுது. அருமையான பாட்டு. என்னால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. சொன்னால் அது என்னுடைய சிறுமையை காட்டும், அவ்வளவுதான். இருந்தாலும் ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் பேசியது மாதிரி அந்த பாடலை சொல்லுகிறேன். இந்த சந்நிதி ஒரு பக்கம் கற்பகாம்பாள் பராசக்தி, ஒரு பக்கம் நம்முடைய கபாலீச்சர பெருமான், பக்கத்திலே முருகப் பெருமான். இந்த மூணையும் சேர்த்து வைத்து பார்த்தால் அதுதான் முதல் திருமுறை முதல் பாட்டு. தோடு என்று தொடங்கினார், அது அம்பாள் பெருமை. தோடு பெண்கள் அணிவது, குடை ஆண்கள் அணிவது. தோடு என்றமையினாலே பராசக்தியின் பெருமை வெளிப்பட்டது, பால் கொடுத்த தாய். செவியன் என்றமையினாலே பெருமான் பெருமை வெளிப்பட்டது. தோடுடைய செவியள் என்று சொல்லாமல் செவியன் என்றமையினாலே கபாலீச்சர பெருமான் பெருமை வெளிப்பட்டது. பாடுபவர் யார்? திருஞான சம்பந்த பிள்ளையார். திருஞான சம்பந்தர் யார்? முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர். மாள அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா ஆக பாடக்கூடியவர் முருகப்பெருமான் அம்சம் பெற்றவர். தொடங்கி வைப்பவள் கற்பகாம்பிகை, அதை தொடர்பவர் கபாலீச்சர பெருமான். கேட்பவர்கள் பூசும் நீரு போல் உள்ளும் புரிதர்கள். அதனாலே அந்த பாடலை தொடங்குகிறேன். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதாம் பாட்டு. அவ்வை ஐயா அவர்கள் அழகா சொன்னார்கள். அவனன்றேன்னு சொல்லாம இவனன்றேன்னார். பார்த்தீங்களா? வேதங்கள் நேதி 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 நேதின்னு சொல்லிவிட்டனர். அங்க இல்லை அங்க இல்லை அங்க இல்லை அங்க இல்லை என்று சொல்லிவிட்டனர். அறிந்த பெருமக்கள் கூட அவன் என்று பல பெருமக்கள் பாடினார்கள். ஆனால் ஞானசம்பந்தர் பார்த்தார், கடவுளை அவன் என்று சொல்லிவிட்டால் எங்கேயோ இருக்கிறான்னு கிட்டே போக மாட்டாங்க. இவன் சொன்னா இந்த பக்கத்துல மடியில உட்கார்ந்து இருக்கிறான்னா அப்படியாம்பா. இந்த கிறிஸ்தவ பெருமக்கள் ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னார்கள், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாங்க. முஸ்லிம் பெருமக்கள் வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு போகணும்னு சொன்னாங்க, ஒழுங்கா போறாங்க. நம்ம இந்துக்களை பார்த்து கொஞ்சம் வசதியா வழி பண்ணி கொடுத்து எப்ப வேணாலும் கோயிலுக்கு போகலாம்னு சொன்னோம். இவங்க எப்பவுமே கோயிலுக்கு போறதில்லை. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா ஒழுங்கா இருந்திருக்கும். கொஞ்சம் வசதி கொடுக்க போக, சௌரியம் பண்ணி கொடுக்க போக, செவ்வாய்க்கிழமை போகலாம்னு திங்கக்கிழமை விட்டு, புதன்கிழமை போகலாம்னு செவ்வாய்க்கிழமை விட்டு, ஞாயிற்றுக்கிழமை போகலாம்னு சனிக்கிழமை விட்டு, கடைசியில ஒரு வாரம் விட்டு போச்சு. அது மாதிரி தோடுடைய செவியன் இவன் சொல்லிவிட்டாலாவது இவன் பாப்பானா, பக்கத்துல இருக்கிறானே. இந்த வர்றாரு சிவபெருமான் பக்கத்துல தோடுன்னு ஆரம்பிச்சார். ஏன் செவின்னு சொன்னார்? ஏன்? உடம்புல முக்கியமான பகுதி எது தெரியுமா? காது.
கண்ணுல காது. பூஜைக்கு போய் தீபாராதனை கொடுத்தா கண்ணுல ஒத்திக்கிறோம். பொண்டாட்டிய கொஞ்சிற பொழுது கண்ணே மணியேன்னு சொல்றோம், செவியேன்னு சொல்றோம், சொல்றது இல்லை. அப்ப கண்ணுக்குத்தானே பெருமை அப்படின்னு சொல்லப்படாது. வாரியார் சாமி சொன்னார், காதுக்குத்தான் பெருமைன்னார். ஏன்? ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணு வலிக்கும், கொஞ்ச நேரம் பார்த்தாலே வலிக்கும், அது வேற விஷயம். ரொம்ப நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு வலிக்கும், ரொம்ப நேரம் பேசுனா வாய் வலிக்கும், ரொம்ப நேரம் நடந்தா கால் வலிக்கும், ரொம்ப நேரம் உன்னை கேட்டா காது வலிக்காது. வலிக்குமோ காது? 1 மணி நேரம் பேசினாரு, கேட்டேன், காது வலிக்குது சொன்னா வேற என்னமோ தகராறுன்னு அர்த்தம். காது வலிக்காது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பழனியில போய் அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார், முருகப்பெருமானே, எனக்கு இன்னொரு பிறவி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை என்னமாவது விட்டகுறை தொட்டகுறை பாக்கி இருந்து ஒரு பிறவி வந்துட்டா முதல்ல என்ன செவிடனா படைச்சிடாதே. திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல், செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொளவும் வருவார் வரவேணும். செவிடுன்னு முதல்ல ஆரம்பிச்சார். ஏன்? காது இருந்தாத்தான் கேட்கலாம், காது இருந்து கேட்டாத்தான் வாயினாலே பேசலாம். பிறவியில செவிடா இருந்தா வாய் பேசாது. இன்னும் ஒண்ணு, இந்த காது ஓங்காரமயமான காது. ஏன் காது குத்துறோம்? நம்ம காதை நம்ம குத்தலாம், அடுத்த வந்து குத்துனாத்தான் தப்பு. காது குத்திட்டாங்கிறான். குத்துனா என்ன அர்த்தம்? ஓம்ங்கிற எழுத்துல இம்மன்னாவுக்கு புள்ளி வைக்கிறதா அர்த்தமா? அதான் காது குத்துறது. காது எப்படி இருக்கு? ஓங்காரமா இருக்கு. சிவபெருமானே, என்னுடைய பாடல் உன் திருச்செவிகளில் ஏற வேண்டும் அல்லவா? அதனாலே தோடு என்று அம்பாளுக்குரிய அணியை தொடங்கியவர் தோடுடைய செவியன் என்று தொடங்கினார். நடுவில் உடையன்னு வச்சார். அதான் முக்கியம். அவன் காதுல தோடு மட்டும் போட்டுக்கல, நம்மளையே தூக்கி காதுல குண்டலமா போட்டிருக்கான். சிவபெருமானுக்கு குண்டலங்கள் 2 தெரியுமில்ல. 2 பெருமக்கள் தவம் செய்தார்கள். பெருமான் காட்சி கொடுத்தான். என்ன வேணும் என்று கேட்டான். கேட்பதை தரக்கூடிய பெருமான் 2 பேரும் சொன்னார்கள், நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம், நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். சரின்னு 2 பேரையும் குண்டலமாக்கி காதுல போட்டுட்டானா. இருவர்தம் இசை கொண்ட காதா தித்தி என நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா திருநாவலூரன் விடு தூதா தில்லை சிவகாமி ஒரு பாகா சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம். நாகம் புனை சம்போ நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினேன் ஐயா சரணம். முத்துத்தாண்டவர் பாடின கீர்த்தனை. இருவர்தம் இசை கொண்ட காதா. உடையன்ன என்ன அர்த்தம்? அவன் உடையவன், நம்மெல்லாம் உடைமைகள். நம்மெல்லாம் உடைமை, அவன் தான் சொந்தக்காரன், என்ன வேணாலும் செய்யலாம். ஒத்தி வைத்தும் உண்ணலாமோ ஓனகாந்தன் தளி உளியற மாதிரி அவனை நம்ம ஒத்தி வைக்க முடியாது. நம்மள அவன் நினைச்சா ஒத்தி வச்சுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. தோடுடைய செவியன் விடை ஏறி. விடைன்னா ரிஷப வாகனம், வெள்ளையா இருப்பது. அதுக்கு ஏன் தெரியுமா அப்படி? அது அறத்தின் வடிவானது. எங்க புன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார், பசுமாடு கூட சமயத்திலே பால் கொடுக்காமல் எக்கி கொண்டு விடும், நிறைய பால் கொடுக்காம உள்ளே இழுத்து கொண்டு விடும். ஆனா அந்த காளமாடு ஒரு காலம் உழைக்காம இருக்காது. நம்ம சாப்பிடுறதுக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வைக்கோலைத்தான் அது சாப்பிடும். ஆனா நமக்கு கடைசி வரைக்கும் உழைக்கும். சிவபெருமான் பசுமாட்டின் மீது ஏறாமல் காளை மாட்டின் மீது ஏறினான் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்காக வாழக்கூடிய பெருமக்களுடைய மனத்திலேதான் நான் ஏறி அமர்ந்திருக்கிறேன் என்று காட்டுவது போலே எம்பெருமான் விடை ஏறி. கிருபானந்த வாரியார் சாமி அழகா சொல்லுவார். என்ன தெரியுமா? ஆளுக்காளு 1000 கேள்வி கேட்கிறான் நம்ம நாட்டுல. சிவபெருமான் நஞ்ச சாப்பிட்டார்னா தொண்டையில நிக்குதுன்னா எப்படி சார் நிக்கும்? முதல் கேள்வி. முருகப்பெருமானுக்கு 6 முகம்னா 6 முகம் இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, சுத்தி வர இருக்கா, எப்படி இருக்கு? எத்தனை கேள்வி தப்பு தண்டாவா கேட்கிறோம். ஏன் கேட்டா? சும்மா இருக்கிற ஒரே மதம் இந்து மதம் தான். வேற எங்கேயாவது கேட்டா ஊருக்கு ஊர் மரண தண்டனை போட்டுருவான். அதனால எல்லாத்தையும் எல்லாரும் இங்கதான் வந்து கேட்கறது. இப்படி கேட்கிறான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஏறி, வினாக்களுக்கெல்லாம் விடையாயிருப்பவன் எம்பெருமான். அவன் புரிஞ்சு போயிட்டா வேற ஒன்னும் தேவையில்லை. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி இளம்பெறை அணிந்திருக்கிறான்.
எதுக்கு? பிறை வந்து காலில் விழுந்தது. சந்திரன் காலில் வந்து விழுந்தான். காலில் விழுந்தவனை காப்பாற்றி விட்டு நிறுத்தலாமே, தலையிலா தூக்கி வைத்துக் கொள்வது? எம்பெருமான் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டான். அதனாலதான் பித்தா பிறை சூடினார் அவர். காலில் விழுந்தவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டா நீ பைத்தியக்காரன் இல்லையோ? அதனாலதான் பித்தா உடனே பிறை சூடினார். பைத்தியம் இல்லை, பைத்தியக்காரன் இல்லை, அது அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை. காலில் விழுந்தவனை தூக்கி தலையில் வைத்துக் கொள்வாலையானால், நீங்கள் காலில் விடுவீர்களையானால் உங்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமே சிவஞானம், முக்தி, பரகதியும் கொடுப்பான் அர்த்தம். தோளுடைய செவியன் விட ஏறி ஓர் தூபன் மதிசூடி பூசி இருக்கிறது காலுடைய சுடலை பொடி. காசிக்கு போனவங்களுக்கு தெரியும், ராத்திரி மணிகர்ணிகா கட்டத்திலே பல பிணங்கள் வரிசைக்கு படுத்து கிடக்கும். ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே வருவாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே எதையும் வைக்கிறது இல்லை. 8 மணிக்கு வச்ச பணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மறுநாள் காலையில 3 மணிக்கு ஒரு பண்டா போய் எரிகிற பணத்து சாம்பலை எடுப்பார். வெள்ளை வெளேன்னு இருக்கும். அதுதான் வெண்ணெய். எடுத்து விட்டு போய் கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாத பெருமானுக்கு அதுதான். காலுடைய சுடலை பொடி பூசி. ஏன் காட்டுல போய் நின்று ஆடுறான்? நாட்டுல இடம் கிடையாதா? நாட்டை நமக்கு விட்டு விட்டு காட்டுக்கு அவன் போயிட்டான். அதான் சார் பெருமை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் தீபாவளிக்கு பட்ஜெட் போட்டார். திட்டப்படி வாழக்கூடியவர், கணக்காயிருப்பவர். 2 லட்சம் ரூபாய் திட்டம் போட்டார் பட்ஜெட். வீட்டுக்கார அம்மாவுக்கு 15,000க்கு புடவை, 3 மகளுக்கும் 15,000க்கு புடவை, மருமகள் 3 பேருக்கும் 15,000க்கு புடவை, மகன்கள் மருமகன்கள் வீட்டுல பேரன் பேத்தி எல்லாருக்கும் வேட்டி சட்டை சேலை எல்லாம் வாங்கி கொடுத்து, வேலைக்காரனுக்கு, தோட்டக்காரனுக்கு, டிரைவருக்கு, சமயக்காரனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து 2 லட்சம் ரூபாயில 15 ரூபாய் மிச்சம். இவருக்கு ஒண்ணு எடுத்துக்கல. திட்டம் போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. திட்டத்துக்கு மேல செலவழிக்க மாட்டார், திட்டமான ஆளு. அதனாலதான் அவ்வளவு கோடி சேர்ந்தது. கோடீஸ்வரர் 15 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? ஒரு குத்தாலந்துண்டு வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டாரு. தீபாவளி அன்னைக்கு காலையில இவர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு குத்தாலந்துண்டை கட்டிக்கிட்டு நிக்கிறார். 15,000 ரூபாய் பட்டு புடவை பொண்டாட்டி முன்னால விழுந்து கும்பிடுறான். குத்தாலந்துண்டு பட்டு புடவையை பார்த்து சிரிக்குது. சிரிக்குமில்ல? 15 ரூபாய் குத்தாலந்துண்ட 15,000 ரூபாய் பட்டு புடவை கும்பிடுது வரிசைக்கு. அது மாதிரி சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். முருகப்பெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயங் காண வைத்தாய், இவ்வுலகம் காணதென்றே ஒல்லும் வகை அறிவித்தாய், உள்ளே நின்று என் உடையானேன் இன்னருளும் உதவுகின்றாய், இல்லை என பிறர்பார் சென்றிரவா வண்ணம் ஏற்றமளித்தாய், இரக்கம் என்னே என்னே செல்வகருட் குருவாகி நாயனேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே. எல்லாம் நமக்கு கொடுத்துவிட்டு, செல்வத்தையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு, ஏசு ரூமையெல்லாம் நமக்கு கொடுத்துவிட்டு, பழனி ஆண்டவன் கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் காலில் போய் விழுந்து கும்பிடுறோம். சிவபெருமான் நாட்டை நமக்கு கொடுத்து விட்டு காட்டுல போய் ஆடுறான். எதுக்காக? ஒரு நாளைக்கு அங்க வருவில்லை, எல்லாரும் எல்லாம் வந்துதானே தீரணும். யாரா இருந்தா என்ன, அறிவாளியா இருந்தா என்ன, அறிவில்லாதவனா இருந்தா என்ன, படிச்சவனா இருந்தா என்ன, பதவிகளை இருந்தா என்ன, நான் இருக்கிற கோயிலுக்கு நீ வரலன்னா நீ வர்ற இடத்துல நான் போய் நிக்கிறேன், வந்துரு. அதுக்காக அங்க போய் நிக்கிறான். தோளுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். என் மனசை எடுத்துக்கொண்டு விட்ட எம்பெருமான் உள்ளம் கவர் கல்வன், என் மனத்தை எடுத்துக்கொண்ட திருடன். அப்புறம் அதுக்கு மேல பாடல் போகிறது. பேருடைய ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. பிரம்மா வந்து வழிபாடு செய்ய எம்பெருமான் அருள் செய்தான். சரியா போச்சு பாட்டு. இப்ப முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, சிவபெருமான் 5 தொழில் செய்பவர். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பாட்டுல 5 வந்துருச்சு. எப்படி? தோடு என்பது அம்பாளுக்கு உரியது. சிவபெருமான் சக்தியை உண்டாக்கினார், அவர்கிட்ட கொடுத்தார். சக்தி 5 பேரை உண்டாக்கினாள். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி 5 பெற்றிட்டு கிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமந்திரம்.
ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் கற்பகாம்பிகை. 5 பேரை உண்டாக்கினாள். யார் 5 பேரு? படைப்பதற்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு விஷ்ணு, ஒடுக்குவதற்கு ருத்ரமூர்த்தி. அழிப்பதுன்னு சொல்றதை விட ஒடுக்குவது என்பது சிறப்பு. குழந்தைக்கு பால் கொடுத்து தொட்டிலில் போட்டு ஓய்வு தருவது போலே நமக்கெல்லாம் எம்பெருமான் ஓய்வு கொடுப்பதுதான் அந்த ஒடுக்கம். ஒடுக்குவதற்கு ருத்ரமூர்த்தி, மறைப்பதற்கு மகேஸ்வரன், அருள் புரிய சதாசிவன். 5 தொழில். இந்த 5 வந்துருச்சான்னு பாப்போமா? தோடு என்றமையினாலே பராசக்தி, அது படைப்புக்கு அடையாளம். அவள்தான் எல்லோரையும் உண்டாக்கினவள். செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. தூவெண் மதி என்பது சந்திரன். சந்திரன் காப்பாற்றப்பட்டவன். கீழே விழுந்தவனை எம்பெருமான் காப்பாற்றினார். அது காத்தலுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் கையிலே அனலேந்தி ஆடுகின்றான் பெருமான். காலுடைய சுடலை பொடி, அது ஒடுக்குவதற்கு அடையாளம். உள்ளங்கவர் கல்வன். கல்வன் வெளியிலேயா வருவான்? மறைஞ்சுதானே வருவான். அது மறைப்பதற்கு அடையாளம். மனசுக்குள்ள இருக்கிறான், நமக்கு தெரியல. உள்ளே இருக்கிறான், ஒருத்தனுக்கும் புரியல. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அது மறைப்பு. அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்றமையினாலே அது அருளல். 5 தொழிலும் இந்த பாட்டுல வந்துருச்சு. அப்புறம் பாருங்க, தோன்னு ஆரம்பிச்சது. இத்து பிளஸ் ஓ, தோ, ஓங்காரத்தில் தொடங்கிற்று. அதனால்தான் சேக்கிழார் பாட்டு கடைசியில முடிக்கிற பொழுது இம் என்று முடிந்தது, ஓம் என்று 18,000 சொச்சம் திருமுறை பாடல்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டன. இந்த பாடல் சிவதீட்சை தரக்கூடிய பாடல் என்று எழுதினார்கள். இந்த பாடலை சொல்லிவிட்டு மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் அப்படியே பலிக்கும். அதனாலே இது சிவதீட்சை தரக்கூடிய பாடல். இன்னும் ஒண்ணு, விடை ஏறு என்றமையினாலே உருவம். ரிஷபத்துல வர்றாருன்னா ஒரு உருவம் இருக்கணும். பொடி பூசின்னா வெண்பொடி பூசிட்டு ஆனா பெண்ணான்னு தெரியாது. அது உரு அரு. உள்ளங்கவர் கல்வன்னா மனசுக்குள்ள இருக்கிறவன், அது அரு. ஆக உரு அரு உரு அரு எல்லாவற்றையும் காட்டக்கூடிய பாடல். அற்புதமான பாடல். திருமுறை தொடங்கிற்று. அழகான பாட்டு. ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பாட்டு எனக்கு ஆசை ரொம்ப. ஆனால் நிலைமை குறைச்சல். அப்படின்னு நாங்க அடிக்கடி சொல்றது, நமக்கு போதாத காலம்னு. அது எப்படியோ, கற்பகாம்பாளுக்கு முன்னாலே எல்லாருக்கும் நல்ல காலம்தான். பேசுறதுக்கு போதாத காலம். திருவண்ணாமலைக்கு போகிறார் பெருமான். திருஞான சம்பந்த பிள்ளையார் அரையணி நல்லூரிலே வழிபாடு செய்கிறார். அரையணி நல்லூர் வழிபாடு முடிஞ்சதும் பார்க்கிறார், எதிர்த்தாற்போல் ஒரு மலை தோன்றுகிறது. இது பெரிய புராணத்தில் கிடையாது, செவிவழி செய்தி. இந்த மலையை பார்க்கிறார். இது என்ன மலை? திருவண்ணாமலை. அப்படியா? அங்கே போக வேண்டுமே. பக்கத்திலே ஒருவர் பூக்குடலையோடு நிற்கிறார். கையிலே பூவேந்து நிற்கிறார். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் திருவண்ணாமலையிலிருந்து வர்றேன். இப்ப எங்க போறீங்க? திருவண்ணாமலைக்குத்தான் போறேன். நீங்க வேணா என் பின்னால வாங்க. உலகமெல்லாம் பின்பற்ற வேண்டிய திருஞான சம்பந்த பிள்ளையாரை பார்த்து பூக்குடலைக்காரர் எனக்கு பின்னால வாங்க என்று சொல்ல, இந்த பூக்குடலை ஏந்தியவர் முன்னால் போக, திருஞான சம்பந்த பிள்ளையார் பின்னால் போக, அரையணி நல்லூரில் இருந்து கிளம்பி பாத யாத்திரையாக திருவண்ணாமலைக்கு வர, திருவண்ணாமலையை சுற்றி வர, முன்னால் நின்று கொண்டு வழிபாடு செய்ய, மலையை பார்த்தவுடனே உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை உழவதிரும் அண்ணாமலை தொடுவார் வினை வடுவாவனம் அருமே. பாட்டு முடிஞ்சு திரும்பி பார்க்கிறார். பூக்குடலைக்காரர் ஆளக்கான. வந்தது யாரு? எம்பெருமான். பாதங்கள் நோக இவருக்காக பூக்குடலையோடு நடந்து வந்திருக்கிறான். இது முதல் திருமுறையிலே உள்ள பாட்டு. நன்றுடையானை தீயதில்லானேன்னு ஒன்று சொன்னேன். என்னுடைய மருமகள், 2வது மருமகள், பிரசவ காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர்கள் பயப்படுகிறார்கள். இந்த ஒரு பாடலை மட்டும் படின்னு எழுதி கொடுத்தேன். நன்றுடையானை திருச்சிராப்பள்ளியில பாடின பாட்டு. தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பின்னு மாணிக்கவாசகர் சாமி சொன்னாரே, அங்க பாடின பாட்டு. நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன். ஒரு பாட்டு போதும்.
11 பாட்டு முடிஞ்சு சொன்னா ரொம்ப சௌரியம், சந்தோஷம். நமக்கு பொறுமை கிடையாது, நேரம் கிடையாது. எது எதுக்கோ நேரம் இருக்கு. திருமுறை படிக்க மட்டும் நேரம் கிடையாது. ஒரு பாடலை சொல்லுங்கள். சொன்னால் 2 குழந்தைகள் சுகப்பிரசவத்தில் பிறந்தன. கற்பகாம்பாள் சந்நிதியில் சொல்லக்கூடிய வார்த்தை இது. திருமுறைகள் என்ன வேணும்னாலும் சாதிக்கும். நமக்கிட்ட உள்ள மருந்து இது. அறிவாளிகள் ஒரு பெருஞ்செல்வத்தை கொடுத்து விட்டு பூட்டி விட்டு போய்விட்டார்கள். பிள்ளைகள் சாவியை தொலைத்து விட்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய பாவம். அப்படி பாடிய பாடல் அது. ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். 2005 கைலாச யாத்திரை சென்றோம். அழைத்து கொண்டு போனவர் சுப்பிரமணிய ஐயர் அந்த முன்னால உட்கார்ந்திருக்கிறார். நேபாளம் வரைக்கும் போயிட்டோம். நேபாளத்திலே சென்று அங்கே இருந்து டயோட்டா காரில் போக வேண்டும். சுமார் 15 கார்கள், டயோட்டா வண்டி. ஒரு காருக்கு 4 பேர், 60 பேர். குளிர் பயங்கரமா இருக்கு. உள்ள ஒரு பனியன் போட்டு, சட்டை போட்டு, சட்டைக்கு மேல ஸ்வெட்டர் போட்டு, கோட்டு போட்டு, அதுக்கு மேல அவன் கொடுக்குற ரக்க போர்த்தி, அதுக்கு மேல போர்வை போர்த்தி, அதுக்கு மேல குளிர் அடிக்குது. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. மைனஸ்ல போகுது. கதவை திறக்க முடியாது. கதவை சாத்திட்டு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். முதல் நாள் ஒரு நியாலம்ங்கிற ஊர்ல போய் தங்குறோம். நியாலத்துக்கு போனா கை காலெல்லாம் தன்னால அதுவா ஆடுது, எந்த கண்ட்ரோலும் இல்லாம. ராத்திரி தங்குறோம். மறுநாள் காலையில அங்கிருந்து புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நியாலத்திலிருந்து நாளைக்கு காலையில் புறப்பட வேண்டும். பார்க்கிறோம், மறுநாள் காலையில எங்களோட வந்த சேது செட்டியார் என்று ஒரு புண்ணியவான், அவர் வீட்டு ஆட்சியையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். காலையில பார்த்தா அந்த ஆட்சிக்கு உடம்பு சரியில்லை. அவரு சென்னைக்காரர் வந்திருக்கலாம். இங்கே உடம்பு சரியில்லை. என்ன அது சுமார் 18,000 அடி உயரம். அன்னைக்கு தலைவலிக்குது. சாப்பாடு செல்லலை. கொடுக்கிற சாப்பாடு சாப்பிடுறாப்பல இல்லை. அவங்க கொடுக்கிற சாப்பாட்டை நாய்க்கு போட்டா நாய் திரும்பிக்கிட்டு போகுது. நாங்கள் சாப்பிட்டோம், வேற என்ன செய்யறதுன்னு. அப்படி ஒரு சூழ்நிலை. சாப்பாடு கிடையாது, மயக்கம், தலைவலிக்குது, வாந்தி எடுக்குது. அந்த ஆட்சி சொல்லுது நம்ம திரும்பி போயிடுவோம். எங்க திரும்பி போறது? 250 கிலோமீட்டர் திரும்பி வந்தாத்தான் நேபாளம், காட்மண்டு. காட்மண்டுல இருந்து டெல்லி வந்து சென்னை வந்து என்ன ஆகிறது? எவ்வளவு தூரம் வர்றது? தவிக்கிறாங்க. அந்த ஆட்சியை கண்ணீர். ஏன் தெரியுமா? இந்த செட்டியார் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் நடந்து போனவர். அப்படிப்பட்டவர் கைலாச யாத்திரை போற பொழுது என்ன கூட்டிக்கிட்டு வந்ததுனால போக முடியாம திரும்பி போயிடுவாரோன்னு அந்த ஆட்சிக்கு ஒரு வருத்தம். கண்ணீர் விட்டார்கள். சுப்பிரமணிய ஐயர் இந்த உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஒன்று சொன்னார். ஒரு நாள் பயணத்தை ஒத்தி போடுவோம், நியாலத்திலே ஒரு நாள் தங்குவோம், அதுக்கு ஆகிற பணத்தை எல்லாரும் கொடுத்துருவோம். டிராவல்ஸுக்காரர் ஆளுக்கு 500 ரூபா கொடுங்கன்னார். கொடுத்துட்டோம். இன்னைக்கு தங்குவோம், நாளைக்கு சிவபெருமான் தீர்மானிக்கட்டும். காலையில குளிச்சோமா சொல்லப்படாது. மூக்க மட்டும் கழுவிக்கிட்டோம். அதான் குளிக்கிறது. முகத்தையே கழுவ முடியாது, மூக்கு மட்டும் வெளியில இருக்கு, கழுவலாம். தண்ணியில கைய விட்டா கை விரைக்குது. என்னதுக்காகிறது? குளிக்கிறதெல்லாம் பேசப்படாது. 8 நாளைக்கு குளிக்கப்படாது. குளிச்சதுன்னு தெரியாது, குளிக்காதுன்னு தெரியாது. வந்து உட்கார்ந்தார். அவர் சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். போற வழியில ரயில்ல எல்லாம் திருவாசகம் முற்றோதல் பண்ணணும். சிவலிங்கத்தை வச்சார். அந்த ஆட்சியை உட்கார வச்சார். 60 பேரை உட்கார வைத்தார். திருமுறை பாடுங்கள். எந்த திருமுறை? முதல் திருமுறை. எந்த பாடல்? அற்புதமான பாடல். எந்த துன்பம் உங்களுக்கு வந்தாலும் தயவு செய்து இந்த பாடலை படியுங்கள். அந்த துன்பம் விலகி போகவில்லை என்றால் என்னை தெருவில் நிறுத்தி 4 அடி அடிங்க. அப்படிப்பட்ட திருமுறை பாட்டு. மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வப்பேன் என்றடர் கூட்டுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே. எம்பெருமானே, மார்க்கண்டேயனுக்காக அன்றைக்கு யமனையே புதைத்தவன் அல்லவா? எங்களுக்கு உயிரை தருவாயாக. எங்கள் அடியார்களுக்கு துன்பம் வருமானால் நீ காப்பாற்ற வேண்டாமா? இடர் களையாய். இந்த பதிகம் 11 பாட்டை காலையில பாடி முடிச்சோம். மத்தியானம் சாப்பிட்டோம். சாயந்தரம் ஒரு தடவை 11 பதிகம் இந்த பாட்டை பாடி முடிச்சேன். முடிஞ்சது. நாளைக்கு காலையில இப்படியா அப்படியான்னு தீர்மானிக்கணும். காலையில பார்த்தா அந்த ஆட்சியை காணோம். படுத்திருந்த இடத்துல காணோம். எல்லாருக்கும் பதறி போச்சு. என்னவோ ஏதோ.
காலையில எங்களுக்கு முன்னாலே எந்திரிச்சு முகத்தை கழுவி எல்லா கோட்டு முதற்கொண்டு மாட்டி ஜீப்புல போய் உட்கார்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நாங்க துண்ட காணம் துணிய காணம்னு அப்புறம் தேடி எடுத்துக்கிட்டு போறோம். எது சாதித்தது? முதல் திருமுறை இடர்களையும் பதிகம் சாதித்தது. என்னங்க நீங்க படிங்க, நான் தினமும் பாராயணம் பண்றேன். எல்லா துன்பங்களும் நீங்க வேண்டுமா? இந்த திருமுறை, இந்த முதல் திருமுறை, இந்த பாட்டு மட்டும் போதுமானது. அப்படிப்பட்ட பாடல் இது. ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். ஒருத்தர் தீராத வழக்கு, அவருக்கு 3 தலைமுறையா வழக்கு நடக்குது. ஜட்ஜுடைய பேரன் தீர்ப்பு சொல்ல போறான், வக்கீல் பேரன் வழக்கு நடத்துறான். இப்ப 3 தலைமுறை இல்ல, வழக்க தொடங்கினவர் பேரன் தீர்ப்பை வாங்கிக்க போறான், தவிக்கிறார். 3வது தலைமுறையில முடியுமா, 4வது தலைமுறையில முடியுமா, இல்ல உலகம் அழிய விட்டுத்தான் முடியுமா? ஒன்னும் புரியல. ராஜாஜி அழகா சொல்லுவார், வக்கீல்னா யாரு தெரியுமா? கத்திரிக்கோள் மாதிரின்னார். ஏன்? கத்திரிக்கோள்ல உள்ள 2 பிளேடும் தங்களை வெட்டி கொள்ளாது, நடுவுல மாட்டுகிறவனை வெட்டாம விடாது. புரிஞ்சுங்க. வக்கீல் ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல ஒன்னும் பண்ணிட மாட்டார், மாட்டுகிற நம்மளை வெட்டாம விட மாட்டாங்க 2 பேரும். வழக்கு. ஒரு பெரியவர் சொன்னார், நான் சொல்ற திருமுறை பாடலை சொல்லுங்கள், வழக்கு மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். என்ன திருமுறை? வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே. திருவீடி மிடலை. பஞ்சம் வந்தது, எல்லாம் பொருளை பதுக்கிட்டான், மழை இல்ல, பொருள் விலை ஏறி போய் விட்டது. டிமாண்ட் சப்ளை தியரி. சப்ளை குறைஞ்சு போச்சுன்னா விலை ஏறி போயிடும், டிமாண்ட் ஏறி போனாலும் விலை ஏறி போயிடும். கொடுத்து வாங்க மக்களால முடியல. சிவபெருமான் கிழக்கு வாசல்ல ஒரு தங்க காசு, மேற்கு வாசல்ல ஒரு தங்க காசு வைக்க ஆளுக்கு ஒரு காசு எடுத்து கொண்டார்கள். அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும். சம்பந்த சுவாமிகள் மடத்திலே சாப்பாடு தாமதிக்கிறது, அப்பர் சுவாமிகள் மடத்திலே சாப்பாடு சீக்கிரம் போட்டுறாங்க. 11 மணிக்கு அங்க சாப்பாடுன்னா இங்க 1:30 மணி ஆகுது. நம்ம ஊர் ஆளா இருந்தா 11 மணிக்கு அங்க சாப்பிட்டு 1:30 மணிக்கு இங்க சாப்பிட வந்துடுவாங்க. சில கல்யாண வீடுகளில் 1:30 மணிக்கு போய் சாப்பிட உட்கார்ந்தா 2 பேரு. இவன் கேட்டா அவங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னா, அவன் சொன்னா சும்மாறா 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் 2 பேரும் தான் சாப்பிட்டோம்னா. அது மாதிரி ஆகிப்படும். இது அந்த காலம். ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகி, இன்பத்தில் இச்சை உள்ளவன்னு பேரு, 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு, 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு. வேற என்ன செய்யறது நமக்கு? அப்படிப்பட்ட காலம். ஒருவேளை சாப்பாடு என்ன தாமதிக்குது? ஏன்? சம்பந்த சுவாமி மடத்துல ஏன் தாமதம்? எல்லோரும் சொன்னார்கள், கொடுக்கிற காசு கொஞ்சம் மச்சம் குறைவு, செம்பு அதிகம், தங்கம் கொஞ்சம் குறைச்சல், அதனால 24 கேரட் இல்லை, கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொண்டு போனா அவன் தேய்க்கிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். அப்புறம் போய் மத்தியஸ்த கடைக்கு அனுப்புறான், தாமதமா வருது. அப்புறம் பொருள் வாங்கி கொடுத்தா தாமதிக்குது. சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறார் ஞானசம்பந்த சுவாமி, பெருமானே எனக்கு மட்டும் வாசி உள்ள காசா? வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே. இறைவராயினீர் மறைகொள் மிடலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இந்த பாட்டுக்காகத்தான் எம்பெருமான் அப்படி செய்தானோ? இல்லை, அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டாற்றியவர். திருத்தொண்டு செய்தமையினாலே, கோயிலுக்குள்ளே வந்து உடம்பினால் தொண்டாற்றினமையினாலே வாசியில்லா காசு. சம்பந்த சுவாமி என்னதான் பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளை, அது போய் எங்கெங்க வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால வாசி உள்ள காசு. பின்னால் வாசின்னா குற்றம்னு அர்த்தம், பின்னால் வாசி மாறிற்று. இந்த பதிகத்தை படியுங்கள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாலே பாடினார். அடுத்த விஷயம், சனீஸ்வரனுக்கு அவ்வளவு பேரும் பயப்படுறோம். திருநள்ளாற்றுக்கு போனா உள்ள சிவபெருமான் அவரா உட்கார்ந்து இருக்காரு. சனீஸ்வரனுக்கு முன்னால 1000 பேர் நிக்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உள்ள போனேன் சிவபெருமான்ட்டு, என்னடா நீ மட்டும் எப்படி வந்தேன்னாரு. சாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை சுத்தி கூட்டமா இருந்தா பார்க்க முடியாது, இப்ப ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமறிலும் ஏகநாயகா லோகநாயகா என்று நிம்மதியா கும்பிட முடிஞ்சது. சனீஸ்வரனை சுத்துற கூட்டம் உள்ள போய் சிவபெருமான சுத்த மாட்டேங்குது. ஏன்? நம்ம சனீஸ்வரனுக்கு தான் பயம். போலீஸ்காரனை சுத்துற ஆளு ஐஜிட்ட போக வேண்டாமோ? ஐஜி காத்து எங்க மந்திரியே நிக்கிறார் நமக்காக வச்சுங்க. அவரை விட்டுட்டு போலீஸ்காரனை சுத்தினா என்ன அர்த்தம்?
சனீஸ்வர பகவான் போலீஸ்காரர் மாதிரி, சிவபெருமான் மந்திரிக்கும் மேல மந்திரி, எல்லாத்துக்கும் மேற்பட்ட பெருமான். அதனால அங்கே போய் இந்த ஒரு பாடல் சொல்லுகிறேன், முதல் திருமுறை. இந்த பாடலை சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய துன்பங்கள் மாறி போய்விடும். ராவணேஸ்வரன் உலகத்தில ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்கு தான். ஒன்னு பரமேஸ்வரன், இன்னொன்னு ராவணேஸ்வரன். சனீஸ்வரன் இல்ல, தப்பா சொல்றீங்க. அது சனை சரண். சனை சரண் என்றால் மெதுவாக சஞ்சரிப்பவன் அர்த்தம். ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் உட்கார்ந்து அவனை உண்டில்லன்னு ஆக்கிட்டு போவான். அதனால சனை சரண் என்பதை பயந்து போய் சனீஸ்வரன் மாத்திட்டாங்க. ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்கு தான். ஒன்று பரமேஸ்வரன், 2 ராவணேஸ்வரன். அதென்ன ஈஸ்வரப்பட்டல்? சம்பந்த சுவாமியே ராவணனை பாடுறாருங்க. ஒவ்வொரு பதிகத்திலையும் பாடுவார். ராவணன் மேலது நீருன்னு பாடக்கூடிய அளவுக்கு. இந்த ராவணேஸ்வரன் ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பானா. சிம்மாசனத்துக்கு 9 வாசப்படியாம். ஒவ்வொரு படியா ஏறி போவானா. 9 வாசப்படி என்ன தெரியுமா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அப்புறம் சனி, ராகு, கேது, 9 கிரகத்தையும் வாசப்படியா போட்டு ஏறி மிதிச்சு போவானா. 9 கிரகமும் குப்புறப்படுத்திருக்குமா, முதுகுல மிதிச்சு போவானா. எப்படி ஆள் பாருங்க. நாரதர் போனார், சனீஸ்வரனை பார்த்தார். சனீஸ்வரா எதுன்னு ஒன்ன பிடிச்சிட்டு போறான், ஒரு பார்வை பார்க்க வேண்டியதுதான் என்றார். சனீஸ்வரன் சொன்னான், படுவாவி குப்புற போட்டுல போறான், நிமித்து போட்டான்னா பார்த்துருவேன். இவ்வளவுதானே, நான் ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாதே. ராவண வந்த உடனே நாரதர் கேட்டார், ராவணா நீ ஒரு கோழையினான். உருவிட்டான் வாளை. ஏன் வெட்டுறதுக்கு? என்ன பார்த்து கோழைன்னு சொல்லலாமா? வாரணம் பொருத மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் தந்தவாள் வீரம். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன், என்ன பார்த்து கோழைங்கிறியா? ஆமா நீ கோழை. ஏன் சொல்ற? நீ எங்க பாட்டனாருக்கு பிள்ளை, அதனால சும்மா விட்டேன். பிரம்மாவுக்கு பேர ராவணன், பிரம்மாவுக்கு பிள்ளை நாரதன், அதனால உன்னை சும்மா விட்டேன். ஏன்? கிரகத்தை எல்லாம் குப்புற போட்டா போறது உன் திறமைக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் பலத்துக்கும் பக்திக்கும் நிமித்து போட்டுள்ள போகணும்னா. ராவணேஸ்வரன் சொன்னா 9 பேரும் திரும்பி படுங்கன்னா. 9 கிரகமும் திரும்பி படுத்தது. சனீஸ்வர வக்கரமா ஒரு பார்வை பார்த்தா சூர்பனக மூக்கு அறுபட்டது. அந்த சனீஸ்வரனுடைய தொல்லை உங்களுக்கு தீர வேண்டுமா? போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இது பச்சை பதிகம். மேயது நல்லாரே திருநள்ளாற்று பதிகம். இதை படியுங்கள். சனீஸ்வரனுடைய ஆற்றலிலே இருந்து நீங்கள் கவலைப்படாமல் தப்பிக்கலாம். ஒரு முக்கியமான ஊர், உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஊர். அந்த ஊரிலே போய் இந்த பாடலை சொல்லுங்கள். எல்லாம் முதல் திருமுறை. பாடலை சொல்லுங்கள். கோள் நாளும் கோளும் உங்களுக்கு நல்லது செய்யும். இப்ப நாளுக்கு பயப்படுறோம், கோளுக்கு பயப்படுறோம். அப்பப்ப ராதுகால யமகண்டம் பார்த்து போறோம் இல்லையா? அவசர ஆத்திரத்துக்கு எல்லாம் ஒன்னும் பார்க்க வராது. இந்த பாட்டை மட்டும் சொல்லிட்டு போங்க. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானே. திருக்கோளிலின்னு அந்த ஊருக்கு பேரு. திருக்கோளிலி. இப்ப திருக்குவளைன்னு பேரு. இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, திருக்குவளைன்னு பேரு. அந்த ஊருக்கு பழைய காலத்திலே கோளிலி என்று பெயர். நாளாய போகாமே, ஒவ்வொரு நாளும் வீணாய் போய்கொண்டே இருக்கிறது. நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அவனுக்கு ஆளாயிருப்போம். ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அரண் நாமம் கேளாய் அவன் திருநாமத்தை கேட்பாயாக. நம் கிளை கிளைக்கும் நம்முடைய வம்சத்துக்கெல்லாம் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானே. யாழ்மூரி பதிகம் இதிலே இருக்கிறது. நம்ம ஓதுவார் அற்புதமா பாடினார். நான் அதுகிட்ட போகல, போனா நேரத்தை கடந்து விடுவேன். அதனாலே கடைசியாக எல்லாரும் கடவுள்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. என்ன பிரார்த்தனை? அது என்ன பிரார்த்தனை? நிம்மதியா இறந்து போற பொழுது உடம்புல இருந்து எப்படி ஒரு பறவை கூட்ட விட்டு போகுமோ அது மாதிரி இந்த ஆவி உன் திருவடியில் சேர வேண்டும். இந்த பிரார்த்தனை ரொம்ப அவசியமான பிரார்த்தனை. எந்த பணம் கொடுத்து இதை நீங்க வாங்க முடியாது. சிவபெருமானை தவிர வேற யாரும் இதை கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது.
திருவையாற்று திருப்பதிகம் சம்பந்த சுவாமி பாடியது. முதல் திருமுறையிலே உள்ள பாடல். ஒரு காலம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். ஊரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே நாய்ப்போம். அந்த நேரத்திலே எம்பெருமானே எனக்கு அருள் புரிய வேண்டும். புலனைந்தும் பொறிகலங்கி என்ன பேசுறோம்னு புரியாது, என்ன பார்க்கிறோம்னு தெரியாது, காது செயல்படாது, மூக்கு செயல்படாது, ஒன்னும் புரியாம படுத்து கிடப்பான். டாக்டர் கோமா ஸ்டேஜ்னு சொன்னாலும் சொல்லிடுவார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு எந்த அறிவினாலே இவன் பகுத்தறிவென்று பேசினானோ அந்த அறிவு அழிந்து போய்விடும். சிவபெருமான் கிட்டே சிங்கம் போனுச்சான். சிவபெருமானே மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்திருக்கிறேன், பகுத்தறிவு 6வது அறிவு எனக்கு 5 அறிவு தானே கொடுத்திருக்கிறேன்னு கேட்டுதான். சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாத சிங்கமே, மனுஷனுக்கு கொடுத்த 6வது அறிவு என்பது அவனுக்கு வரமல்ல சாபம்னாராம். ஏன் இந்த 6வது அறிவை வைத்துக்கொண்டு கடவுள் உண்டா இல்லையா என்று இவன் பேசிக்கொண்டிருப்பான். அதனால இவனுக்கு இது சாபமே தவிர வரமாகாது. சிங்கமே, உனக்கு இந்த சாபம் வேண்டாம்னாராம். இந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு. ஆண்டவனை அறிவினால் அளக்க முடியாது. டெஸ்ட் டியூபினால் அவன் அளக்கப்பட மாட்டாதவன். அன்பினால் அகங்குலைவார் கன்றி என்பன் மணியனை எய்த ஒண்ணாதே. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக. என்ன செய்யறதுன்னு புரியாது, யாரு நிற்கிறான்னு தெரியாது. அஞ்சேல் என்று அருள் செய்வான். ஒரே ஒருத்தன் தான், அப்ப கவலைப்படாதரா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மடை என்றஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கின் திருவையாரே. சின்ன பிள்ளை பாடுற பாட்டு. சின்ன பிள்ளைன்னா சைவத்துக்கு சின்னமாக இருக்கிற அடையாள பிள்ளைன்னு அர்த்தம். நீங்க சின்ன குழந்தைன்னு நினைச்சிடப்படாது. திருஞான சம்பந்த பிள்ளையார். வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர. பெண்கள் நடந்தார்களாம், மயில் போராப்புல இருந்துச்சாம். முடவு அடித்தார்களாம், இடி இடிக்கிறாப்புல இருந்துச்சாம். குரங்கு பார்த்துதான் மயில் ஆட வேண்டுமானால் மழை பெய்ய போகிறதுன்னு அர்த்தம். இடி இடிக்குமானால் மழை பெய்ய போகிறதுன்னு அர்த்தம். மழை பெய்ய போகிறதோ என்று சில குரங்கு மேல போய் ஆகாசத்தை பார்த்துதான். வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மழை என்றஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கின் திருவையாரே. இந்த பாடலை சொல்லுங்கள். கடைசி காலத்திலே சிவபெருமான் பக்கத்திலே வந்து உட்கார்ந்திருப்பார். முடிச்சிடுறேன். கிளிய பார்த்து பாடின ஒரு பாட்டு ஓதுவார். அற்புதமா அதை பாடினார். சிறையாரும் அடக்கிளியே. அந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி உண்டு தெரியுமா? 1930வது ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோவில் புகழ்பெற்ற ஒரு பாடகி இந்த பாடலை பாடினார். 1930. இப்போ இல்லை. பல பேருக்கு திருமுறைனா என்ன, திருஞான சம்பந்த தேவாரம்னா என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இந்த பாட்டு பாடின பாடகி யார் தெரியுமா? MS சுப்புலட்சுமி அவர்கள். 1930. சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா, கிளியே பக்கத்துல வா. அழகான சிறைகளோடு உள்ள கிளி. இந்த கிளி ரொம்ப புண்ணியம் பண்ண கிளி. ஏன் தெரியுமா? திருத்தசாங்கம் பாடுற அவ்வளவு பேரும் கிளியைத்தான் பாடுகிறார்கள். மீனாட்சியின் கையிலே இருப்பது கிளிதான். அருணகிரிநாத பெருமான் கிளியாக மாறி முருகப்பெருமான் தோளிலே அமர்ந்து கொண்டார் என்று பேசுவார்கள். சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா வந்தது. தேனொடு பால் முறையாலே உணர்த்தருவன். உனக்கு தேனும் பாலும் முறையா ஒழுங்கா கொடுக்கிறேன். தேனும் பாலும் கலந்தால் ரொம்ப சுவையா இருக்கும், உடம்புக்கு நல்லது. பாலை ஆற வச்சு தேன் விட்டு சாப்பிட்டு பாருங்க. வாக்கு சுத்தமாகும், மனம் சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும். பிறக்கிற பிள்ளை அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும். தேனும் பாலும். சிறையாரும் அடக்கிளியே இங்கேவா தேனொடுபால் முறையாலே உணர்த்தருவன். என்ன செய்யணும்னு கிளி கேட்டுதான். மொய்பவள தொடு தரளம் துறையாரும் கடல் தோணிபுரத்தீசன். திருத்தோணிபுரம் சீர்காழியிலே உள்ள எம்பெருமான். துலங்கும் இளம் பிறையாளன் திருநாமம். இளம் மதியை அணிந்த பெருமான். அவன் திருநாமத்தை எனக்கு ஒரு தரம் சொல்லிட்டு போ, ஒரு தரம் சொல்லு. ஏன்? அஞ்செடுத்த ஒரு தரம் சொன்னா புண்ணியம், கேட்டால் புண்ணியம். அவன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே.
பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, கிளியே எனக்கு ஒரு கால் பேசாயே. இந்த பாடல் எல்லோரையும் இழுத்தது. முதல் திருமுறையிலே உள்ள 1496 பாட்டு ஏதோ உத்தேசமா இருக்கு, நான் கொஞ்சம் தப்பா சொல்றேன். 1400 சொச்சம். அதிலே சில பாடல்களை மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய ஒரு சொல்லப்படணுமே, அது சொல்லாம விட்டுறப்படாது. அவ்வினைக்கு வினைன்னு ஒரு பாடல் ஐயா அற்புதமா சொன்னாங்க. செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு ஆணையிட்டார். செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். நம்ம 3 வெனை வச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுங்க. செஞ்ச வெனைகளை சேர்த்து ஒரு ஸ்டாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் சிவபெருமான் கிட்ட. அதுக்கு சஞ்சிதம்னு பேரு. ஒரு பகுதியை அனுபவிப்பதாக இப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்தோம், இதுக்கு பிராரப்தம்னு பேரு. இப்போ தப்பு தண்டா எல்லாம் பண்ணி நல்லது பண்ணி வினையை ஈட்டுகிறோம், இதுக்கு ஆகாமியம்னு பேரு. இந்த 3 வினையும் அடிஞ்சாத்தான் பிறப்பு அழியும். நமக்கு 3 வினை எந்த காலத்துல அழிகிறது? நினைப்புக்கெல்லாம் பிறப்பு உண்டுன்னார். நம்ம நினைச்ச நினைப்புக்கெல்லாம் பிறப்பு கொடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறப்பு கணக்கு அழியாது. இந்த 3 வினை எப்படி சார் அடியும்? சஞ்சிதம் என்பது 5 மந்திரத்தை சொல்லுவீர்களே, ஆனால் சஞ்சிதம் என்பது வறுத்த வித்தாகிவிடும். விதைய வறுத்து விட்டா முளைக்காது, பழைய வினை வறுக்கப்பட்டு விடும். அனுபவிக்கிற பிராரப்தம் 5 மந்திரம் சொன்னால் பிராரப்தம் உங்களை பாதிக்காமல் இருக்கும். அது எப்படி சார்? அவனவன் தானே அனுபவிக்கணும்? இல்லை. ஒரு பொண்ணு தலையில தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு போகிறாள். கர்ப்பிணி பொண்ணு அசையாமல் போகிறாள். ஒரு சாமி பக்கத்துல வந்தார். அம்மா தலை ரொம்ப அழுத்துதா? ஆமான் சாமி. வலிக்குதா? ஆமான் சாமி. நான் ஒரு உதவி செய்கிறேன். என்ன? அவர் துண்டை எடுத்து சுத்தி சும்மாடாக்கி இவ தலைக்கும் குடத்துக்கும் நடுவில் வச்சார். இப்ப எப்படிமா இருக்கு? அழுத்தல சாமி. சரி, போயிட்டு வா. அவ சுமைய அவதான் தூக்குறா. ஆனா ஒரு சும்மாடு கொடுத்து விட்டோம். சும்மாடுமாய் என்னை சுமையாளும் ஆக்கினை என்றார் தாயுமான சுவாமி. உங்கள் வினையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது சிவபெருமான் சும்மாடா வந்து உள்ள உட்கார்ந்து உங்களுக்கு நல்வழி காட்டி எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பேராற்றலை கொடுப்பான். பிராரப்தம் இப்படி போயிடும். ஆகாமியம் என்பது இப்ப பண்ணக்கூடியது. சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி 2 கை தண்ணீரை அள்ளிவிட்டால் செய்த எல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணமாகிவிடும். அதனால 3 வினையும் போடுமா. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்னார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். உயிரெழுத்து 12, திருமுறைகள் 12. உயிரெழுத்திலே நெடில் 7. சரிதானே? தமிழ் முறையாய் படித்த பெருமக்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. நான் தமிழ் ஆசைக்கு படித்தவன். 5 வியாபார கணக்கும் இங்கே அடுக்கடுக்கா ஏடுகளும் பேங்கு ரொக்கம் முந்திய நாள் போட்ட முதல் எடுப்பு வட்டி முன்செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் செந்தமிழை ஒருபோதும் படித்திடாத சிறியவன். தலையெழுத்து அப்படி. நான் காமர்ஸ் படித்தவன், தமிழ் படிக்காதவன், ஆசையினால் தமிழ் படித்தவன். நெடில் 7, குறில் 5. நெடில் 7 முதல் 7 திருமுறைகள் சுந்தரமூர்த்தி சுவாமியோட சரியா போச்சு. குறில் 5 அடுத்த 5 திருமுறைகள். நெடிலுக்கு தலைமையேற்று தொடங்கி வைத்த பெருமை திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு உரியது. குறில் 5க்கும் தலைமையேற்று தொடங்கி வைத்து நமசிவாய வாழ்க என்று மந்திரம் சொல்லிய பெருமை திருவாசகம் பாடிய மாணிக்கவாசக பெருந்தகையாருக்கு உரியது. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இருந்து கேட்ட நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளையும் என் தலைமீது வைத்து வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு